ரைட். நான் திரு அருணன் அவர்கள்ட்ட வரேன். அருணன், ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த கட்டண உயர்வு அல்லது விலை உயர்வு உள்ளிட்ட அம்சங்கள்லாம் எங்களுக்கு சாதகமாக இருக்கும், இதற்கான பதிலை நாங்க களத்துல பேசுவோம் அப்படின்னு திரு அக்னேஸ்வரன் முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல் விஷயம், அவர் எடப்பாடியார் அதிமுக தான் வெற்றி பெறும் என்று ரொம்ப நம்பிக்கையோட பேசுறாரு. நீங்க நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க, கள யதார்த்தம் என்னன்னு. நான் அதை நினைவுபடுத்த விரும்புறேன். 2021 இதே தொகுதியில ஒன்றுபட்ட அதிமுக நின்று அந்த கூட்டணியில பாஜக மட்டுமல்ல பாமகவும் இருந்து அப்பொழுதே அதிமுக தோத்து போச்சு. திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் TKS நம்முடைய இளங்கோவன் அவங்களுடைய புதல்வர் வெற்றி பெற்றார். இப்ப அதிமுகவுடைய நிலைமை என்ன? கலை யதார்த்தம்னு அதை பார்க்கணும்ல. இப்போ ரெட்டை இலை சின்னம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அவர் பன்னீர்செல்வம் வாபஸ் வாங்கிட்டார் வேட்பாளரை. டிடிவி தினகரன் வேட்பாளரை வாபஸ் வாங்கியிருக்கார். ஆனா வேடிக்கை என்னன்னா, இவ்வளவுக்கு பிறகும் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பன்னீர்செல்வம் பற்றி என்ன பேசுறார்? அவர் திமுகவின் பி டீம். அவருடைய வேட்பாளர்கள் யாருன்னா மாமிச கடைக்காரர்கிட்ட இருந்த ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன கதியோ அதுதான் ஏற்பட்டிருக்கு. இரட்டை இலை சின்னத்தை முடக்க முயற்சி செய்தவர், ஆனா அதுல வெற்றி பெறல. அப்படின்னா இந்த ஒன்றுபட்ட அதிமுக அல்ல. அதுக்காக சொல்ல வர்றேன். டிடிவி தினகரன் வேட்பாளர் வாபஸ் வாங்கியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்கு என்னவோ இரட்டை இலை சின்னம் கிடைச்சிருச்சுங்கிறாங்க. சின்ன நல்ல சின்னம் தான், ஆனா அது எடப்பாடியார் கையில இருக்கு, ஆகவே அது பிரயோஜனப்படாது, அது 5000 10,000 ஓட்டு தான் வாங்கி தரும் அவர் சொல்றாரு. இவர் வாபஸ் வாங்கிட்டாரு வேட்பாளரை பன்னீர்செல்வம் ஐயா. ஆனா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, நாங்க இரட்டை இலைக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணுவோம், ஆனா தென்னரசுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண மாட்டோம், அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவா. இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை, நம்ம பார்த்ததே இல்லை. குழப்பங்களுக்கு பிறகு இன்னைக்கு ரெட்டலையை பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் பின்னாடி அத்தனை கூட்டணி கட்சிகளும் வர்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வெளியில இருக்காங்க. அதை தவிர்த்து எல்லோரும் இருக்கும்போது ஒரு மாரல் நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கு. ஆனா ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா நீங்க அதிமுகவை? எல்லோருமே இதே விதமா இருக்கு. திரு சேகர் பாபு நியூஸ் 18 தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் 80% வாக்குகளை நாங்கள் பெறுவோன்றார். போலாகிறதுல 80% வாக்குகளை பெறுவோம் அப்படிங்கிறாரு. முத்துசாமி கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைங்கிறாரு. திரு EVK இளங்கோவன் எங்களுக்கு அதிமுக கூட போட்டி இல்லை அப்படின்றாரு. அவ்வளவு குறைத்து மதிப்பிடுறீங்களா? ஏற்கனவே தோத்து போன அதிமுகவுடைய எடப்பாடியார், அன்றைக்கு இருந்த ஒன்றுபட்ட அதிமுக இல்லாத சிதறுண்ட அதிமுகவின் எடப்பாடியார் மட்டும் இதுதான் நாங்க தான் வெற்றி அடைய போறோம். அடுத்து அவர்கிட்ட சொல்ல, இந்த வெற்றி 2024 மக்களவை தேர்தலில் எதிரொலிக்கும் அவர் சொல்றாரு. அப்ப அவர் திமுக குறைச்சு மதிப்பிடுறாரா கார்த்திகை செல்வன்? அது அவங்ககிட்ட நீங்க கேட்கணும் நண்பர் அக்னீஸ்வரன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதிப்பீடு, குறைச்சு மதிப்பிடுவது என்ற பிரச்சனை இல்லை. நான் அதுக்கு தான் இந்த ஆதாரம் கொடுக்கிறேன். இன்னும் கூட ஒன்றை சொல்லுவேன். நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்ட கேட்டாங்க, என்னங்க நாங்க தான் பெரிய கட்சி, இப்ப எதிர்கட்சி தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஏன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொன்னார் நினைவு இருக்கா கார்த்திகை செல்வன்? இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், ஆகவே நாங்க போட்டியிடுற பிரயோஜனம், நாங்க போட்டியிட மாட்டோம். அப்ப பாஜக தோத்து போகும்னு அவங்களுக்கு தெரியுது போட்டியிட்டா, ஏன்னா இது இடைத்தேர்தல், ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஆனா அவர் சொல்றாரு அதிமுக தான் வெற்றி பெறும் என்பது மட்டும் இல்ல, அவரு EVK இளங்கோவன் வாயை திறந்து பேசினாலே எங்களுக்கு ஓட்டு விழுந்துரும் அதிமுக. இது என்ன பேச்சு? அன்னைக்கு அமைச்சர்கள் ஏன்ற கேள்வி அண்ணாமலை முன்வைக்கிறாரு. தோல்வி பயத்தாலதான் இத்தனை பேர் அங்க களம் இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வேற வைக்கிறாரு அவர். நான் இப்படி சொல்லலாம்ல, ஒரு பெரும் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக அமைச்சர்கள் அங்க போயிருக்காங்கன்னு நான் சொல்லக்கூடாதா? ஏங்க, ஒரு மாநில தேர்தலுக்கு இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி
கார்ல தொங்கிக்கிட்டே போய் ரோடு ஷோ காமிச்சாருங்க. அதாங்க இப்ப சமீபத்தில் நடந்தது. ஏங்க அப்படி போனாரு? அப்ப அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து, ஆக ஒரு இடைத்தேர்தல் என்று இதை லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் வேட்பாளருக்காக, தனது அணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளருக்காக இன்றைக்கு திமுக அவ்வளவு தீவிரமாக களத்தில் இறங்கி இருக்கு. அது எப்படி நீங்க தவறுன்னு சொல்றீங்க? இல்ல நீங்க வேணா சட்டம் கொண்டு வாங்க, இடைத்தேர்தலில் அமைச்சர்களே வரக்கூடாது பிரச்சாரத்துக்கு, அது எல்லாரும் கடைபிடிக்கணும்ல. இந்தியா ஒன்று சொல்லுங்க. இல்ல 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 நம்ம அக்னீஸ்வரன் வந்து திமுக அரசு சொன்ன சில காரியங்களை எல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லி அவரு சொன்னார், குறிப்பா நீட்டை பத்தி. நான் என்ன கேக்குறேன், ஆமா இன்னும் நீட்ல இருந்து விலக்கை பெற முடியலதான் தமிழ்நாடு அரசால், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா தரமாட்டேன் என்று பிடிவாதம் செய்து தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய வாழ்வை சூறையாடி கொண்டிருப்பது பாஜக, மோடி அரசு. ஆனா அந்த பாஜகவின் ஆதரவு வேண்டும் சொல்லி தேர்தல் வந்த உடனே நேரடியாக பாஜக அலுவலகத்தில் போய் காத்து கிடந்தது யார்? அதிமுக தலைவர்கள், இதே ஜெயக்குமார் உட்பட. நீங்க எல்லாம் கேட்கலாமா, நீட்டை பத்தி பேசலாமாங்கிறேன் நான். அப்ப எல்லாரும் அடிப்படையானத வந்து குற்றவாளி இந்த விஷயத்துல மோடி அரசு, பாஜக தரமாட்டோம் உங்களுக்கு விலக்கு, அதை கண்டிக்க தயாராகுங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் அளிக்கிறது பாஜக அரசு. அந்த பாஜகவுடைய ஆதரவை தேடி நாடி ஓடி போனது யாரு? கமலாலயத்துக்கு அதிமுக தலைவர்கள் இல்லையா? இவங்க எப்படி இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாம்? அதே போல விலைவாசி உயர்வை பத்தி எல்லாம் அவர் பேசலாமா? முதல்ல உங்க பாஜக ஆட்சிகளை சொல்லி இந்த சமையல் எரிவாயு விலையை முதல்ல குறைக்க சொல்லுங்க. பூரா குடும்பம் எல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது, அடுப்பு எரிய மாட்டேங்குது, வயிறு எரிச்சுக்கிட்டு. முதல்ல அதை போய் கேளுங்க. பேசலாம் திரு அர்ணன். இந்த எதிர் கருத்துக்கள் இருக்கு. திரு ஸ்ரீராம், எப்படி இருக்கு களம்னு பாக்குறீங்க? நிச்சயமாக வணக்கம். நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி எதிர்காலம் பயந்துதான் இருக்கு. ஏன்னா திராவிட மாடல் 1.5 வருஷத்துல ரொம்ப வீக் ஆயிருச்சு போல. எதனால பயந்துருக்கு? கிட்டத்தட்ட செக்ரட்டேரியட்டா இப்போ ஈரோடு கிழக்குல இருந்து தானே ஆப்ரேட் பண்றாங்க, 30 அமைச்சர். எங்களுடைய திராவிட மாடல் வந்து அப்படிப்பட்ட மாடலா இருந்தா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வின் பண்ணும். இன்னைக்கு பிரதமர்ல இருந்து உள்துறை அமைச்சர்ல இருந்து ஒட்டுமொத்த அமைச்சரவையும் குஜராத்ல இருந்தாங்க. அது வந்து ஒரு ஸ்டேட்டோட எலெக்ஷன். தேசிய தலைவர் அதுவும் அந்த குஜராத் மாடல்ல 5வது முறை வெற்றி பெற்றாங்க. அதாவது 1.5 வருஷத்துல இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி வரக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கும் 5வது முறை இல்ல, அதுதான் நானும் சொல்றேன். அப்ப இப்ப நீங்க எப்படி திமுக வின் பண்ணதுன்னு சொல்றீங்க? தேர்தல் முடிவுல தான் தெரியும். அந்த களம் ஈஸியா இல்லன்றதுதான் எங்களுடைய அண்ணாமலை சொன்னதை அவர் கோட் பண்றார். நிச்சயமாக அந்த களம் அவ்வளவு ஈஸியாக நிச்சயமாக இல்ல. இவ வந்து நம்ம எம்எல்ஏ அவர்கள் சொன்னாரு, பொய் சொல்லும் பழனிசாமி அழகா அக்னின்னு சொன்ன மாதிரி அவினாஷி அத்திக்கடவு திட்டம் அவங்களுடைய மேனிபெஸ்டோல ஒரு 10 மேனிபெஸ்டோல இருந்திருக்குமேங்க. அப்போ அதெல்லாம் வந்து உண்மையா, அதெல்லாம் பொய்யா? அதை தவிர நகை கடன், கல்வி கடன், கேஸ், பெட்ரோல், டீசல் சொல்லிட்டே போலாம், எலக்ட்ரிசிட்டி எல்லாம். சோ ஆகையினால நிச்சயமாக அவங்க களம் அவங்க பக்கம் நிச்சயமாக அவ்வளவு ஈஸி கிடையாது. நிச்சயமாக இன்னொன்னும் தேசிய எதிர்கட்சிகள்லாம், அட்லீஸ்ட் தமிழ்நாடு எதிர்கட்சிகள் எவ்வளவோ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பை தள்ளி வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு, மக்கள் விரோத மாநில அரசுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணுன்றதுக்காக நிச்சயமாக ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இத தேசிய எதிர்கட்சிகள்லாம் முடிஞ்சா ட்ரை பண்ணலாம், ஒன்னா இருக்கிறதுக்கு, பிரதமர் வந்து ஃபைட் பண்றதுக்கு. களம் நிச்சயமாக அவங்க பக்கம் நினைக்கிற மாதிரி கிடையாது. அப்படி இருந்ததுன்னா பிஜேபி அங்க கண்டெஸ்ட் பண்ணிருக்கலாமே. ஏன்னா அப்படியான ஒரு முயற்சி இருந்துச்சு, அங்க ஒரு தேர்தல் பணிக்குழு போடப்பட்டுச்சு. நாங்க தான் பெரிய கட்சின்னு பிஜேபி சொன்னாங்க, திமுகவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சி நாங்க தான் அப்படிலாம் சொன்ன இடத்துல ஏன் களமரங்கல? அதே கேள்வி எனக்கும் இருக்கு. உள்ளாட்சி தேர்தலாம் கூட எந்த போஸ்டிவும் நீங்க விடாம கூட்டணி தர்மம்லாம் அப்ப பார்க்காம எடுக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் தள்ளி இருந்து எங்களுடைய வலிமையை காட்டும் ஏன் நிக்கல, ஏன் காங்கிரஸ் முன்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க? அப்ப கூட்டணி தர்மம் டக்குனு யார் போய் திட்டு வாங்குறது? அது ஈவி கேஸ் அமைச்சிட்டு நாங்க மாட்டுக்கு பின்னாடி இருப்போம். வந்து வின் பண்ணிருக்கணும். பரப்புரை களத்தில் அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப யார் போய் மக்களை பாக்குறாங்க? அவங்க தான் பாக்குறாங்க. அதுல வேட்பாளர் யார் இருந்தா இருக்கு, யார் திட்டு வாங்குறது அப்படின்னா நீங்க அவங்க போக வேண்டிய. நானும் கேட்கிறேன், சிம்பிளா அவங்க கேண்டிடேட் நிக்க வச்சு பாருங்க எங்க திராவிட மாடல் எப்படி சிறப்பா இருக்கு, மக்கள் இன்னும் அந்த திராவிட மாடல் தானே அதை கொடுக்க முடியும். ஏற்கனவே போட்டியிட்ட வெற்றி பெற்ற ஒரு கட்சிக்கு தானே கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் திரு எடப்பாடி பழனிசாமி கூட
ஜி.கே. வாசன் போட்டியிட்டால் அதனால அவர்கிட்ட போய் கேட்போன்னு அந்த மரியாதை நிமித்தமா கேட்டு வாங்கினாங்க. அப்படிதானே அதை செய்ய முடியும். கரெக்ட். அப்பயே அது உள்ளாட்சி தேர்தலில் அதே கூட்டணி தர்மத்தில் நிறைய இடத்துல நீங்க உடலையேங்க. அப்படின்னு யார் சொல்றா? பிசிகே தலைவர்களை நீங்க தானே துரத்தி விட்டு நீங்க சிஎம் சீஃப் மினிஸ்டரே கெஞ்சறாரு. வேட்பாளர்கள் பற்றி பேசுறது அந்த தலைவர் நிலைப்பாட்டு எடுத்ததா? நீங்க இந்த ஒரு பை எலெக்ஷன்ல நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய ஆளுமையை காட்டணும்னா டிஎம்கே நிக்கலன்றதான் என்னுடைய பாயிண்ட். ரெட்டலையை எதிர்த்து நிக்கிறதுக்கு அவங்களுக்கு பயமா இருக்கும்ன்றதுனால தான் கை சின்னத்தை வைக்கிறாங்க. ரைட். ஆர்கே எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னு வெறும் இடைத்தேர்தலா மட்டுமே